ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஊறுகாய் போடலாம். இன்றைக்கி நான் முள்ளங்கியும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கேப்சிகம் போடலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம். எதாக இருந்தாலும் நீள வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஒரு 10, 12 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எலுமிச்சம்பழத்தை நறுக்கி ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஒரு கரண்டியை சூடு பண்ணி சோம்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுங்க. ஆறட்டும், பொடிக்கணும். இப்போது இந்த காய்கறியை ஒரு பவுலில் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. உப்பு, காரப்பொடி எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை நல்லா பொடியாக பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் லெமன் ஜூஸையும் சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெயை காய்ச்சி விடணும். யூஸ்வலாக கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயமும் பொரித்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து 1 மணி நேரம் விட்டுடுங்க. இது 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வெளியிலேயே வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கண்ணாடி ஜாரில் போட்டு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ்.